ஜெயா அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டேஜில் எல்லாருமே திட்டுறாங்க. அவரையே நீங்கள் திட்டியிருக்கீங்க, அவர் கையாலேயே நீங்கள் அவார்டு வாங்குறீங்களா? அவார்டெலாம் நீங்கள் வாங்கக்கூடாது, கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கலாட்டா பண்ணுறாங்க. அப்படியே ஜெயா பார்க்குறாங்க. ஏன் மேடம், எதுக்காக என்னை இப்படி தப்பாக சொல்லி வச்சுருக்கீங்க? நான் அப்படி என்ன மேடம் பண்ணேன்? நான் ரொம்ப 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 கண்ணியமானவன், உண்மையானவன், இந்த இசைக்காக என்னையே நான் அர்ப்பணித்தவன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஜெயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே அங்கே மேடையிலேருந்து இறங்கி கீழே வராங்க. வரும்போதே தடுத்து பேசுகிறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் அவரை பற்றி தப்பாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெயாவை கூட்டிகிட்டு சந்திரசேகர், பவானி, பொன்னி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே வாசல்லே எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இங்கே பாரு, அந்த ஜெயா என்னை தப்பாக பேசிட்டா, அவள் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. நம்மளுடைய ரசிகர் மன்றத்துலேருந்து எல்லாரையுமே அந்த ஜெயாவோட வீட்டு முன்னாடி நின்று போராட்டம் பண்ண சொல்லுங்கள். இது எல்லாமே பெருசாகணும். அந்த ஜெயா நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. என்னை பற்றி தப்பாக பேசுனதுக்கு நினச்சி வருத்தப்படணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லாருமே போயிட்டு ஜெயா வீட்டு வாசல்லே நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் உள்ளே போக முடியாது. எதுக்காக நீங்கள் அவரை தப்பாக பேசுனீங்க? தப்பாக பேசுனதுக்கு நீங்கள் மன்னிப்பு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாட்டா பண்ணுறாங்க. ஜெயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எல்லாரும் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே சொல்கிறாங்க, என்ன நடந்தது? நாம் ரூமில் பேசுனது எப்படி அங்கே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. எனக்கும் அதாங்க புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவன் கெட்டவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, எப்படிம்மா அது போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பவானியும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, யாரோ 2 பேர் வந்தாங்கல்ல, அந்த அவனுங்க தான் ஏதோ பண்ணிட்டானுங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. இல்லைங்க, அவனுங்க வந்தானுங்க போயிட்டானுங்க 10 நிமிஷத்தில் அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. அப்போ வேறு யார் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போய் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. என்ன பண்ணுறது, கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே மூர்த்தி சொல்கிறாரு, நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. இல்லை, பொன்னி தான் எப்போ பார்த்தாலும் இவங்களை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போவா. ஒருவேளை பொன்னி தான் இதை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஜெயாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. பொன்னியை கூப்பிடுங்க, உடனே இங்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னி அங்கேருந்து வராங்க, கிட்ட வந்து நிற்கிறாங்க. என்ன, நீ தான் வீடியோ எடுத்து இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. இல்லை அத்தை, இல்லை, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. உண்மையை சொல்லு, நீ மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் வீட்டில் வீடியோ எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பிரீத்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நகர்ந்து போகிறாங்க. நகர்ந்து போய் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்பா, நீங்கள் என்னப்பா பண்ணீங்க? நீங்கள் என்ன பண்ணாலும் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் தானே இதெல்லாம் பண்ணீங்க, இந்த வீடியோ எடுத்து பண்ணது எல்லாமே நீங்களும் நானும் தானே, எல்லாருக்குமே தெரியாது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு நீங்கள் தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தீங்க. அதே மாதிரி நம்ம பண்ணிட்டோம். இப்போ திட்டு வாங்கிட்டுருக்க அந்த பொண்ணு நல்லா திட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அவள் வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் சக்தியை எப்படி மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி நான் கூட வாழணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க. நீ தானம்மா சொன்ன அந்த பொண்ணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் உனக்கு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தேன். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அது அவங்களோட கௌரவ பிரச்சனை. எல்லாருக்கிட்டையும் அவமானப்படுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அப்பா சொல்கிறாரு. என்னவோப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா. நான் நினச்சது எல்லாமே இன்றைக்கே நடக்க போகுது அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க. சரிம்மா, போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது, அப்புறம் பேசிக்கலாம் போ அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து பிரீத்தி வராங்க. ஜெயா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. பொன்னியை, இல்லை அத்தை, நான் எதுவுமே பண்ணல அத்தை, இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அத்தை அப்படின்னு பிரீத்தி ஜெயா கிட்ட